وَإِن نَّشَأْ نُغْرِقْهُمْ فَلَا صَرِيخَ لَهُمْ وَلَا هُمْ يُنقَذُونَ وَإِن نَّشَأْ نُغْرِقْهُمْ فَلَا صَرِيخَ لَهُمْ وَلَا هُمْ يُنقَذُونَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வா இன்னும் இன் நஷா, இன் என்றால் என்றால் நஷா என்று சொல்றே நாங்கள், ஷா என்றை நாற்றை, ஓ மாஷா அல்லா அல்லாட நாட்டம், இன்ஷா அல்லா அல்லாட ஷா என்றை நாற்றை, யார் நாற்றை? நாங்கள் நாடினோம் என்றால் நுக்ரிக்கும். சுபஹானல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் நாடினோம் என்றால் நாங்கள், இந்த நூன் வந்து நாங்கள், கரக்க என்று சொல்கிறது மூழ்கடிப்போம் அவர்களை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் நாடினோம் என்றால் அவங்கள நாங்கள் என்ன செய்வோம்? மூழ்கடிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை பற்றி பேசுகிறான்? கப்பலில் நீங்கள் பெய்து கொண்டிருக்கிறீங்க, நடுக்கடலில் பெய்து கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைக்கிறான், இந்த கப்பலை தாட்டி பார்ப்போமே, கொஞ்சம் ஆடினா போதும் கப்பல் அப்பா எல்லாத்திலும் பௌத்த கலங்க ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சமாக கப்பல் தண்ணிக்குள்ளே அப்படியே தாண்டிச்சுன்னு சொன்னான், யாரை உங்களுக்கு காப்பாற்றிடும்? யாருக்கு வந்து காப்பாற்றிடும்? சுப்ஹானல்லாஹ். சரி, இது கப்பல். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கப்பலை பற்றி மட்டுமா பேசினான்? மிஸ்லிஹி நினைக்கிட்ட முதாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மிஸ்லிஹி அதை போல, கப்பலை போல விஷயங்கள். அப்போ தாட்டுறது கப்பலை மட்டுமா? கப்பலை போல விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ், ஃப்ளைட்டில் போய்த்து கொண்டிருக்கிறீங்க, ரோட்டில் ஓட்டுற வாகனத்தை, கார் பாஸ்களை பாருங்களேன், அதுகளே ஒரு இதாக எல்லாம் கிணறுபடுத்திட்டு. அதுதான் அதை சும்மா யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை பழைய காலத்து ஒத்தரை கொணந்தம் வேண்டாம், பழைய காலம் ஒத்தர் கொணந்தம் வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து இத்தரை கொணந்து, இல்லாட்டி அந்த காலம் வானம் இல்லாத டெக்னாலஜி ஒத்தரை கொணந்துன்னா நான் யோசிக்கிறேன், இந்த ஹைவேயை மட்டும் கொண்டு காட்டினுண்டா அவருக்கு எங்களுக்கு என்ன விளங்குது? ஒரு இந்த இரும்பு பெட்டிவல் போகிற மாதிரி இருக்கும் வாகனம் என்று அவருக்கு அப்படி தான் விளங்கும். இரும்பு பெட்டிவல் போகிற மாதிரி இருக்கும். யாரும் சொன்னால் இது இரும்பு பெட்டிவலுக்குள்ளே போகிற ஸ்பீடில் மனுஷன் உள்ளுக்கு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. செய்வாங்க, நாங்களும் தான் 120 140க்கு போய்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு சறுக்கு முட்டிஞ்சு ஆன் த ஸ்பாட் அந்த ஸ்பீடுக்கு போகிற ஸ்பீடுக்கு சின்னோரு ஒரு என்ன சரி, ஒரு ரோதையில பிரச்சனை உண்டு சரி, இல்லாட்டி வாகனத்தில் சின்ன பிரச்சனை உண்டு சரி, இல்லாட்டி வேறு முன்னுக்கால வாகனம் கொண்டு வந்து சரி, முட்டினா சரி, அட்ரஸ் இல்லை, ஆன் த ஸ்பாட் செய்யலவங்க அது ஆக்சிடென்ட் வரல, அதே நேரத்தில் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், நாங்கள் தாட்டினோம் என்ன ஃப்ளைட்டில் நான் சும்மா சொல்கிறேன், ஒசக்கா பெய்து கொண்டு இருக்கிறாங்க. பைலட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஃப்ளைட்டில் என்ன சரி டெக்னிக்கல் ஃப்ளைட் இப்போ உடஞ்சிப்புள்ள போகுது, எப்படி முள்ளிக்கிற மனுஷன். அப்போ தான் எல்லாரும் ரப்பனோ வரும். அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நுக்ரிக்கும், நாங்கள் தாட்டினோம் என்று சொன்னால், நாங்கள் மூழ்கடித்தினோம் என்று சொன்னால். சுப்ஹானல்லாஹ். அப்போ இது ஒவ்வொரு விஷயமும் உலகத்தில் இயங்கி கொண்டிருக்குது, ஒவ்வொரு வாகனமும் இயங்கி கொண்டிருக்குது. அது ரப்பு நானும் யோசிக்கிறேன், இப்போ நான் இவ்வளோ ஸ்பீடில் 120 140க்கு பெய்து கொண்டிருக்கிறேன், இதை பாதுகாத்து வச்சு கொண்டிருக்கிறது என்ற ரப்பு தான். அதுதான் நாங்கள் வானத்தில் ஒதுக்க சுப்ஹானல்லதி சஹ்ஹர நான் ஓதுறோம். அதுக்கு அர்த்தத்தையும் பாவம், அதுவும் குர்ஆன் ஆயத்தான். அது அன்றைக்கி ஒருத்தர் ஆலிமன்னு சொன்னார், அந்த துவாவை அது என்னது ஒண்டிக்குது வானத்தில் போக்கல அது துவா ஓதுரு. அவர் சொன்னார் கருத்து, அந்த துவா சுட்டின்னு தான் வாகனத்தை ரப்பு வச்சுக்கிறாருன்னு சொல்லி, அந்த துவா ஓதுறதுக்கு தான் வாகனத்தை உண்டாக்கிக்கிறார். அந்த மாதிரி கருத்தில் சொன்னார். அது அவ்வளோக்கு பஸ்தான துவா, அது அவ்வளோக்கு பஸ்தான துவா. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானல்லதி சஹ்ஹரலனா, நீங்கள் அந்த துவா ஓதுறதுக்கு தான் வாகனத்தை எல்லாம் படைச்சிக்கிறான்னு சொன்னார். அவர்கிட்ட கருத்தை சொல்கிறாரு, அவ்வளோக்கு பொறுமதியான துவா, நாங்கள் அந்த துவாவை கணக்கு எடுக்கிறோம் இல்லை, அது குர்ஆன் ஆயத்து, அது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் அதுதான் ஒவ்வொரு நேரமும் ஒரு ஜேர்னி முடிஞ்சிட்டு ரப்புக்கு நிறைய சுக்ர் செய்யணும். அது உசுரோடு வந்ததுக்கு நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் அவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், கப்பல் என்ன போது பண்ணுற குறவு நிறைய ஆக்களுக்கு. ஆனால் இப்போ ஃப்ளைட் தானே, ஃப்ளைட் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஃப்ளைட்டில் போகிறோம், அது ஃப்ளைட் லேண்ட் ஆகணுன்னே ரப்புக்கு சுக்ர் செய்யணும். லேண்ட் ஆகல பாருங்கள், தட்டு ஆடிக்கொண்டு லேண்ட் ஆகும், பட்டோன்ட்டாங்க பட்டும், அதை பட்ட போகிற கீழே வந்து சரியாக முழுத போகிறது தான் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதி. அந்த காட்டியும் டென்ஷன் என்ன ஆகும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் நாடின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு செகண்டில் மூழ்கடிக்கலும். ஃபலா சரீஹ, ஃபா என்றா அப்பொழுது, லா சரீஹ, சரீஹ என்று சொல்கிறது உம்மா, லாண்டா இல்லை,
உதவி செய்பவர் அவர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். நான் சொன்ன மாதிரி பைலட் சொல்லிட்டாரு, இப்போ இதை ஃப்ளைட் டெக்னிக்கல் பிரச்சனை, இதை லேண்ட் பண்ணலாம், இது போயிட்டு புல போகுதுண்டு. இந்த சுச்சுவேஷனில் யாருக்கு உதவி செய்யணும்? லா சரீஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தவிர யாருக்கு உதவி? அதுதான் ஒரு ஃப்ளைட் வந்து அன்றைக்கு ஆக்சிடென்ட் காட்டினாங்க. அந்த ஃப்ளைட்டில் எல்லாருமே மவுத்து ஆக்சிடெண்ட்டாக எல்லாரும் மட்டும் ஒருத்தர் மட்டும் தப்பி. அது ஃப்ளைட்டு தான் நான் சொல்கிறேன். இந்தியாவில் எல்லாரும் ஒருத்தர் மட்டும் எப்படி அவன் மட்டும் பாஞ்சிக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த லா சரீஹ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான், எல்லாரும் மவுத்தாயினாலும் அல்லாஹ் நாடின ஒருத்தரை அவனை காப்பாற்றிடும். இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாத்தையும் மவுத்தாக இல்லை ஒருத்தனை உதாரணத்துக்கு வச்சு அவ்வளோ முழு ஃப்ளைட்டும் அழிஞ்சாலும் எனக்கு நான் நாடினா காப்பாற்றும். சுப்ஹானல்லாஹ். லா சரீஹ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அப்போ உதவி செய்வ அவங்களுக்கு யாரும் லா சரீஹ இல்லை. வலாஹும் யுன்கசூன். சரீஹ என்று சொல்கிறது வந்து உதவி செய்பவர், யுன்கசூன் என்று சொல்கிறது காப்பாற்றுறது. வலாஹும் யுன்கசூன் காப்பாற்றுறவரும் அவர்களை காப்பாற்றுறவர்கள் மாட்டார்கள். இன்னும் அவர்களை காப்பாற்ற மாட்டார்கள். அவங்கள யாருக்கும் காப்பாற்ற இயலாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யலைண்டா யாருக்கும் உதவி செய்யவே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றலைண்டா யாராலும். சரீஹ என்றால் உதவி செய்பவர், யுன்கசூன் என்று சொன்னால் அவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினான் என்றால் கப்பல் மூழ்கடியணும், உள்ளுக்கு போகணும் என்று யாராலையும் காப்பாற்றலாம். சுப்ஹானல்லாஹ். அதுதான் ஒவ்வொரு ஜேர்னிலையும் ஒவ்வொரு பயணத்துலேயும் நாங்கள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு சுக்ர் செய்யணும். இது எல்லாமே எங்களுக்கு ஒரு அத்தாச்சு. இன்றைக்கு நாங்கள் வானத்தில் பெய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சரியாக யோசித்து பார்த்தா நாங்கள் மவுத்துட்டு ஒரு விளிம்பில் தான் பெய்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒருத்தருக்காக இங்கே ட்ராஃபிக் இதுக்கு போன நேரம் அங்கே பெருசாக அடிச்சிக்குது. 1 second கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஒரு செகண்டில் உங்களோட முழு வாழ்க்கையை மாற்றேன். ஒரு செகண்ட் போதும் ஒரு ஆக்சிடென்ட். ஒருத்தர் வானத்தில் வைத்து கொண்டு இருக்கிறாரு, ஃபோனை பார்க்குறாரு, இப்படி ஃபோனை பார்த்து தலையை தூக்கல, சரியான கண் பொத்தி படுது, ஒரு செகண்டுக்கு முடிஞ்சு. யோசிச்சுங்க, நாங்கள் அவ்வளோ ஸ்பீடில் போகிறோம். எங்கிட்ட எல்லாம் அதான் அந்த அது முந்தி அது சிங்கள இதுவெல்லாம் அடிச்சு ஏதொரு தேயத்தில் தெய்வீ அடிப்பாங்க. அவங்களோட டிரைவர் எல்லாம் தான் காப்பாற்றணும். பஸ்ஸில் அவ்வளோ பேர் போகிறாங்க. அந்த பஸ் ஓட்டோடு கொஞ்சம் தூக்கம் போச்சுன்னு சொன்னால் முடிஞ்சு. எத்தனை பஸ் இன்றைக்கு பிறண்டி மலை சுப்ஹானல்லாஹ். அப்போ வந்து அவ்வளோ அதை ஒரு ஹவர் 2 hour பஸ்ஸை ஓட்டுறேன்டா அது மனுஷன்ட முழு உடம்பையும் தார் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் ரப்பு நினச்சிட்டான். ஓகே, இந்த ஒரு செகண்டில் இவனுக்கு தூக்கம் கொண்டு 5 நிமிஷம் போகணும் என்று சொன்னான். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தேன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு காப்பாற்று? அதில் ரப்பு நாட்டான் என்ற மூழ்கடிய. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட்டை நாங்கள் அந்த டிரைவர் மேலே வைக்கிறோம், அந்த ஓட்டுறவர் மேலே வைக்கிறோம். ஆனால் அந்த உண்மையான ட்ரஸ்ட் வந்து அது ஓட்டுறவர் இல்லை, ரப்பு தான் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 செகண்டுக்கு சரி அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறந்துட்டான் அந்த டிரைவரை. இன்றைக்கு அந்த வாகனத்தில் நில வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எங்களோட ரப்பு எவ்வளோ இறக்கமுள்ள இதெல்லாம் எங்களுக்கு அத்தாச்சு. இதை நாங்கள் விளங்காம இருக்கிறோம். இது ஒவ்வொன்றும் எங்களுக்கு அத்தாச்சு. சுப்ஹானல்லாஹ்.